இந்த இடத்துல வேரியபிள் நீங்கள் கொடுத்துக்கணும். இதில் என்ன பண்ணணும்னா உங்களோட கண்டிஷன் கொடுக்கணும். இங்கே நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களோட கண்டிஷன் கொடுப்பீங்க. இந்த ப்ராக்கெட்குள்ளே கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகணும் தெரியுமா? ஸோ அந்த கண்டிஷன் ஒன்று ட்ரூ ஆகணும். ட்ரூவாக இருந்தால் இஃப்ல இருக்கிறது ஒர்க் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸில் இருக்கிறது ஒர்க் ஆகும். இப்போ ட்ரூவாக இருக்குன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா வேல்யூ கொடுப்பீங்க. எந்த வேல்யூ? இஃப் ட்ரூவோட வேல்யூ இங்கே கொடுப்பீங்க. அப்படி ஒரு வேளை இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகலைன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபால்ஸ், எல்ஸ் தானே. ஸோ அப்போ இந்த இடத்துல வேல்யூ எல்ஸ், அதாவது வேல்யூ இஃப் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிற எல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா கொடுக்குறது, இது வந்து இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா கொடுக்குறது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கமெண்ட் பண்ணிடுவோம். அப்போ தான் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணாது. இதுதான் வந்து நம்மளோட ஒரு சின்டாக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஒரு டெர்னரி ஆப்ரேட்டருக்கான ஒரு சின்டாக்ஸ். இப்போ நம்ம இது கோட் பண்ணுவோமா? ஆல்ரெடி இங்கே இருக்க இந்த பூலியன் மூவி ட்ரூங்கிறதே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஒரு ஸ்ட்ரிங் ரிசல்ட் வந்து இப்போ நான் ஸ்ட்ரிங்கில் வந்து ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இது இந்த இடத்துல நம்ம பூலியன் டேட்டா டைப் யூஸ் பண்ணனால ட்ரூ ஃபால்ஸ் நீங்கள் கொடுத்தா போதும். வேறு ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் நான் கிரியேட் பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம், இல்லைன்னா நான் இந்த இடத்துல பூலியன் மூவினே போட்டுக்கிறேன். ஸோ பூலியன் மூவியே இருக்கட்டும். இந்த இடத்துல பூலியன் மூவி இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது? என்னோட ரிசல்ட் தனியாகவே நான் ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து என்னோட கண்டிஷன், இங்கே நான் கொடுத்துருக்க கண்டிஷன். இப்போ இந்த இடத்துல நான் இஃப் ஆர் எல்ஸ், இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ணணும், எல்ஸ் இஃப் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணணும். பட் அதெல்லாம் இல்லாமல் நான் வந்து இந்த டெர்னரி ஆப்ரேட்டரோட இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ண போகிறனால தனியாக ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். இஃப் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு தனியாக இஃப் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறேன்னா மூவி, ரிசல்ட் வந்து மூவிக்கு போகிறாங்க அப்படின்னா, இப்போ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க மூவிக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் மார்க்குமே போட்டுக்கலாம். மூவிக்கு போகிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்கோர்ட் வெல், மார்க் நல்லா எடுத்திருக்கான்னு அர்த்தம். ஒருவேளை மூவிக்கு போகலன்னா மார்க் இஸ் நாட் குட். இப்போ மூவிக்கு போகிறாங்கன்னா மார்க் குட், நல்லா இருக்குன்னு அர்த்தம். மூவிக்கு போகலைன்னா மார்க் நல்லா இல்லை, மார்க் அவங்க நல்லா எடுக்கலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். அப்போ இஃபெல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம். என்டர். ஏதாவது எரர் இருந்தால் எரர் காட்டும், எரர் இல்லைன்னா கம்பைல் ஆயிரும். இப்போ கம்பைல் ஆயிடுச்சு, நமக்கு எரர் இல்லை. இப்போ ரன் பண்ணுறோம்.